இன்னைக்கு கரோஷன் டாபிக் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக். வி ஆர் ஃபெமிலியர் வித் ரஸ்டிங் ஆஃப் அயன். இரும்பு துருபிடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ரஸ்ட்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3.H2O. அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் கிரீன் ஃபிலிம் ஆன் காப்பர் அண்ட் பிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ பிராஸு காப்பர் ஆப்ஜெக்ட் மேலே பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பச்சை கலராக கிரீன் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட், அதாவது காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு, இந்த காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். அதனால தான். ஓகே, இன் போத் கேசஸ், இந்த ரெண்டு கேஸ்லையுமே மெட்டல் இஸ் ஆக்சிடைஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர். மாய்ச்சர்னால மெட்டல் என்னவா மாறுது? ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, சரி. அப்போது கரோஷன்னா த ரிடாக்ஸ் ப்ராசஸ் which caused deterioration of metal is called corrosion. துருபு ஏதாவது அரிமானம் சொல்லுவோம் தமிழில். The redox process which caused deterioration of metal is called corrosion. அதாவது உலோகம் அரிமானம் அடைவது தான் கரோஷன் சொல்லுவோம் தமிழ். ரிடாக்ஸ் ப்ராசஸ். The redox process which caused deterioration of metal is called corrosion. இப்போ கரோஷன் ஆஃப் அயன் டேமேஜஸ் என்ன பண்ணும்? அவர் பில்டிங்ஸ், அதே போல் பிரிட்ஜஸ் எல்லாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தி கெமிஸ்ட்ரி ஆஃப் கரோஷன் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் தி கரோஷன், அதாவது ஹவு டு ப்ரிவென்ட் த ரஸ்டிங். அதாவது ரஸ்டிங்கிறது ஒன் டைப் ஆஃப் கரோஷன். ஸோ நல்லா கவனிக்கணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தி ரஸ்டிங், கெமிஸ்ட்ரி ஆஃப் ரஸ்டிங் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் தி ரஸ்டிங் தெரியணும். ஓகே, இப்போ ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னா இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நல்லா கவனிக்கணும். எலக்ட்ரோகெமிக்கல் மெக்கானிசம் ஆஃப் கரோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் மெக்கானிசம் ஆஃப் கரோஷன். இப்போ formation of rust என்ன தரும்னா require water and oxygen. Okay, சரி. Since it is an electrochemical process, இது வந்து electrochemical processனால it requires anode and cathode in the different places of the ion. different place, ஒரே அயன்ல different place இருக்கணும். anode இருக்கணும், requires anode as well as the cathode. Since it is an electrochemical process, it requires anode and cathode at the different places. Sorry, in the different places of the ion. Okay. Next, இப்போ நல்ல கவனிங்க. The ion surface and a tiny water drop on the surface. Ion surface, no? The tiny water drop on the surface. இது வந்து என்ன பண்ணுதுன்னா act as a tiny galvanic cell. Okay, அதாவது iron surface small water drops on the surface of the iron act as a சின்ன tiny galvanic cell ஆக ஆக்ட் ஆகுது. இப்போ நல்லா இந்த பாயிண்ட் கவனிக்கணும். இதான் வந்து வாட்டர் இருக்குது, இதுதான் அயன். சரியா? the region enclosed by water or enclosed region is exposed to low amount of oxygen. இது வந்து ரொம்ப low amount of oxygen expose ஆகும். சரியா? so it acts as an anode. the other region வந்து act as a cathode. மற்ற region cathode. the region enclosed by water is exposed to low amount of oxygen. இது வந்து anode. other region exposed to high amount of oxygen, அது வந்து cathode. சரியா? ரஸ்டிங் வந்து takes place only at the anode தான் நடக்கும். இப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதலாம். ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் நல்லா கவனிங்க. ஆக்சிடேஷன் takes place at the anode தான் ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது அயன் வந்து Fe oxidized to Fe2+ ion plus 2 electron. ferrous ion
ஆக்சிடைஸ் ஆகும். லூசிங் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். நல்ல காணிங்க, இது ஆனோட் சொன்னேன், திஸ் இஸ் கேத்தோட். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் என்ன ஆகுனா மூவ்ஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு வருது. வேர் அந்த இடத்துல ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்டு டு வாட்டர். இங்கே இருக்கிற ஆக்சிஜன் என்ன ஆகிடும், ரெடியூஸ்டு டு வாட்டராக ரெடியூஸ் ஆகிடும். எதனாலனா பை H plus ion, H plus ion reduce ion, which is obtained from carbonic acid. Carbonic acid லந்து கிடைக்கிற H plus ion oxygen reduced to water. The carbonic acid is formed from, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா atmospheric carbon dioxide and water. Atmospheric carbon dioxide water react ஆச்சுன்னா carbonic acid, அந்த carbonic acid இருந்து வர H plus-னால ஆக்சிஜன், இங்க இருக்கிற ஆக்சிஜன் reduced into water. அப்ப பாருங்க ரிடக்ஷன், பாருங்க ரிடக்ஷன் ஆக்சிஜன் in the presence of H plus reduced to water, வாட்டராக ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ O2 இருக்குல்ல, இங்க 2 போடுங்க, 4H க்கு 4 போடுங்க. ஃபார் பேலன்சிங் சார்ஜ் எலக்ட்ரான் 4 எலக்ட்ரானை ஆட் பண்ணுங்க. ஓகே, இது கிளியரா? திரும்பி சொல்றேன், ஆக்சிடேஷன் அக்கர் அட் தி ஆனோட். அயன் என்னவா மாறுது, Fe2+ தான் மாறுது, ப்ளஸ் எலக்ட்ரான். தி எலக்ட்ரான் மூவ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோடு வருது. வேர் ஆக்சிஜன் என்னவா மாறுது, ரெடியூஸ்டு டு வாட்டர் பை H plus ion. ஓகே, சரி, இந்த H plus எப்படி ஃபார்ம் ஆகுது சொன்னேன், திஸ் H plus ion formed from carbonic acid. கார்பானிக் ஆசிட் வந்து கிடைக்குது. கார்பானிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்டு, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா from action of atmospheric carbon dioxide and water. Okay, so for cancelling electron, இதனுடைய வேல்யூ சொல்லிடுறேன். E0 வேல்யூ, இதனுடைய E0 வேல்யூ 0.44, இதனுடைய E0 வேல்யூ 1.223 வோல்ட். ஓகே, for cancelling electron, so net reaction, இப்போ நெட்டா பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணணும் இல்லையா. ஃபார் கேன்சலிங் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கேன்சல் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பை 2, ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிடணும். மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் பை 2 அண்ட் தென் ஆட். அப்போது 2Fe plus O2 plus 4H plus gives 4 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 2Fe2 plus 2 வாட்டர். ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா E0 0.44 plus 1.23, that's equal 1.67 volt. Next, வரைக்கும் புரியுதா? அடுத்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்டெப்ல இந்த ஃபெரஸ் அயான் திரும்பி ஆக்சிடைஸ் ஆகும். ஃபெரஸ் அயான் ஆக்சிடைஸ் டு ஃபெரிக் அயான். ஓகே, இது அடுத்த ஸ்டெப். நம்ம இங்கே எழுதுறோம், சரிங்க. ஃபெரஸ் அயான் நெக்ஸ்ட் ஆக்சிடைஸ் டு ஃபெரிக் அயான் பிளஸ் எலக்ட்ரான். அதே மாதிரி எலக்ட்ரான் மூவ்ஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். In cathode the oxygen reduced to water. அப்போ second reaction same, இதே reaction. Oxygen plus 4H plus 4 electron gives 2 water. Okay, for cancelling electron cancel பண்ணுறதுக்கு multiply this equation by 4. இதை 4ஆல multiply பண்ணிடலாம். ஓகே, அப்போ 4Fe2 plus இடையில மேலே இல்லைமா விரணும் தெரியுது. அப்போ பாருங்க, மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் பை 4, 4ஆல் மல்டிப்ளை பண்ணா 4Fe2 plus O2 இந்த 4H plus, ஓகே, கேஸ் 4 எலக்ட்ரான் கேன்சல் ஆகும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4Fe3 plus 2 வாட்டர். இதுதான் நெட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபெரிக் அயான் என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் வித் வாட்டர். டெக்ஸ்ட் புக்கில் தப்பாக இருக்குது, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெரஸ் அயான் நல்ல கணிக்க Fe3+, ஃபெரிக் அயான். இந்த ஃபெரிக் அயான் ரியாக்ட் வித் வாட்டர் ஃபார்ம்ஸ் Fe2O3 டாட் H2, ரஸ்டாக மாறும். இதான் ரஸ்ட் பேர். 2 Fe, இது 2 பண்ணலாமா, 3 6 பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் 4 4 இயர். அப்போது 6H+, 8ல் 2 வந்துருச்சு. அப்போ 6H+. இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ரஸ்டிங். க்ளீனாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல என்னது, ஃபெரஸ் அயன் ஃபெரஸாக மாறுது.
ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் டு வாட்டர். அப்புறம் ஃபெரஸ் வந்து ஃபெரிக்காக மாறுது. ஓகே, ஃபெரிக்காக மாறுது. அப்புறம் ஃபெரிக் என்ன ஆகுதுன்னா வாட்டரோட கம்பைன் ஆகிட்டு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். க்ளீனாக சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. இப்போ அதர் மெட்டல்ஸ் such as aluminum, copper, silver also undergo corrosion. இதெல்லாம் கூட undergo ஆகும் corrosion. Aluminum, copper, silver. But slower rate than iron. Iron மாதிரி ரொம்ப ஈஸியாக corrode ஆகாது. Okay. Let us consider oxidation of aluminum. Aluminum oxidation பாருங்க. எப்படி அலுமினியம் ஆக்சிடைஸ் ஆகும்? Al3 plus 3 electrons. Let us consider the oxidation of aluminum. In the aluminum ion reacts with oxygen of the air. காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிட்டு ஃபார்ம் a protective layer, aluminum oxide அப்படி ஃபார்ம் ஆகிடும். protective layer which prevent the further corrosion. corrosion தடுத்துரும். Okay, protective coating of aluminum oxide. Okay, next கவனிங்க. இது கூட உங்களுக்கு முக்கியமாக கேட்கலாம் 5 மார்க். protection of metals from corrosion. corrosion வந்து எப்படி மெட்டல்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், this is achieved by following method. first method, coating the metal with paint போட்டு கோட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது galvanizing. galvanizing means coating iron object with zinc. ஓட்ட கோட் பண்ணுறோம். ஏன்னா zinc is more easily நான் வச்சுக்கணும். zinc is திரும்பி சொல்லுங்க, by coating iron object with zinc. Okay, zinc is stronger reducing agent than iron. zinc வந்து stronger reducing agent than iron. iron விட stronger reducing agent னா it get easily oxidized. ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிடும். zinc வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிடும். ஓகே, எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ இட் இஸ் a reducing agent. எலக்ட்ரானை கொடுக்கறதுனால reducing agent. ஸோ zinc is stronger reducing agent than iron. ஓகே, அதனால ஸோ இட் இஸ் ஈஸிலி corroded. இது ஈஸியாக corrode ஆகிடும். இட் கெட் ஈஸிலி ஆக்சிடைஸ். அதான் இப்போ galvanizingனா by coating iron object with zinc. zinc is strong reducing agent than iron. It get easily oxidized. It is corroded. Okay, இதுதான் corrode ஆகும். zinc iron மேல இது corrode ஆகும். Next, cathodic protection. So ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட 3 மார்க் கேட்கலாம். In this technique, unlike galvanizing போட இல்லாம the entire surface of the metal to be protected need not be covered with protecting metal. அதாவது இதில் அந்த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் இல்லையா, அது முழுசு வந்து ப்ரொடெக்டிங் மெட்டலோட நம்ம கோட் பண்ண தேவையில்லை. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு the entire surface of the metal to be protected need not be coated with a protecting metal. protecting metal முழுசா நம்ம கோட் பண்ண தேவையில்லை. Instead, metals such as magnesium and zinc இதெல்லாம் வந்து which are corroded more easily than iron. இல்லையா, அயனை விட இது ஈஸியாக corrode ஆகும் இல்லையா, பிகாஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கர் reducing agent. இது என்ன பண்ணுறோம்னா used as a நல்ல கவனிக்கணும் sacrificial anode. இது நம்ம ஆனோட யூஸ் பண்ணுறோம். சொல்லுங்கள், இதில் the metals such as magnesium, zinc which are more easily oxidized. இது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிடும். stronger reducing agent. These metals are used as a sacrificial anode. Okay, but corrode ஈஸியாக corrode ஆகிடும். ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும், ஈஸியாக corrode ஆகும் reducing agent. சரியா? இது என்ன பண்ணுறோம்,
used as a sacrificial anode. அதே வந்து அயன் வந்து கேத்தோடா யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் மெட்டல்ஸ் ஆர் கரோடர். ஓகே, இதுதான் கரோடாகும் இன்ஸ்டெட் ஆஃப் அயன். அயனுக்கு பதிலாக இது கரோடாகும். ஓகே, வி யூஸ் அ மெக்னீசியம் ஜிங்க் ஆஸ் எ sacrificial anode. Next is passivation. Tell me. Passivation அப்படி ஒன்று ஈஸி தான். இதில் the metal is treated with strong oxidizing agent like concentrated nitric acid. Concentrated nitric acid போட்டு ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்குன்னா the protective oxide layer form ஆகும். இதில் வந்து passivation the metal is treated with strong oxidizing agent. அப்போ protective oxide layer is formed on the surface of the metal. Next, passivation. அடுத்தது alloy formation. அஞ்சு மாடு கேட்கலாம். alloy formation. சரி, இதில் the oxidizing tendency of iron. ஓகே, அயன் ஆக்சிடேஷன் அதில் அந்த டெண்டன்சி ரெடியூஸ் பண்ணுறோம், குறைக்கிறோம். எப்படின்னா by alloying with more anodic metal. more anodic metal, அதாவது ஈஸியாக அயனை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிற மெட்டலை என்ன பண்ணுறோம், அலாய் மெட்டலோடு சேர்த்து நம்ம அலாய் ஆகிறோம். ஓகே, சொல்லுங்க. The oxidizing tendency of iron is reduced by alloying with more alloying with anodic metal. Anodic metal. Example பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய் ஆஃப் குரோமியம் அண்ட் அயன். இதில் குரோமியம் என்ன ஆகுதுன்னா மோர் ஈஸிலி ஆக்சிடைஸ் கம்பேர் டு அயன். அயனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் கரோடைட். அதான் நான் வச்சு. ஓகே, இதான் இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங், அப்புறம் கேல்வனைசிங், அப்புறம் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன். இதில் என்டையர் சர்ஃபேஸ் நம்ம வேலை பண்ண முடியாது, ப்ரொடக்ட் பண்ண தேவையில்லை. வி யூஸ் sacrificial anode, magnesium zinc, they easily oxidize, they easily corrode. Okay, அவ்வளோதான், ஈஸிலி ஆக்சிடைஸ் கூட சொல்ல தப்பில்லை. ஓகே, அயன் வந்து இதில் கேத்தோட் ஆகும். பேசிவேஷன். பேசிவேஷன்னா இதில் மெட்டல் வந்து தீங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகும், ப்ரொடக்டிவ் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல். அலாய் ஃபார்மேஷன், இதில் என்ன சொன்னேன், the oxidizing property of iron reduced by alloying with more anodic metal. Okay, last electrochemical series. Electrochemical series, last topic. We already learned the standard single electrode potential are measured by using standard hydrogen electrode. Standard hydrogen electrode வச்சுட்டு standard electrode potential நம்ம மெஷர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் சிங்கிள் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் நம்ம மெஷர் பண்ணணும். நடத்திருக்கேன் எப்படி, பை யூஸிங் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. சரி, த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் ஆர் அரேஞ்ச்டு இன் த டிக்ரீசிங் ஆர்டர். டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். The standard electrode potential are arranged in the decreasing order. This is known as electrochemical series. Okay, இதில் பார்த்தீங்கன்னா the standard electrode potential E0 நல்லா கவனிக்கணும். E0ங்கிறது it is a measure of the tendency of oxidizing agent. இப்போ E0 அதிகமாக இருந்தால் so more power of oxidizing agent. Oxidizing agent என்னது நல்லா கவனிக்கணும். It gets reduced, easily reduced ஆகும். ஸோ E0 வந்து அதிகமாக இருந்தால் it is a more tendency to act as a oxidizing agent. It get reduced. Okay, less corroded. less corroded, corrode ஆகாது. சரியா, உங்கள் புக்கில் பார்த்தோன்னா இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. இப்போ எஃப் இந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் ஸ்டாண்டர்டு நல்லா கவனிக்கணும். ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகே, த ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆர் அரேஞ்ச்டு இன் த டிக்ரீசிங் ஆர்டர். நல்லா கவனிக்கணும். த ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல், த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்
ஆர் அரேஞ்ச்டு இன் தி டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே, இதில் E0 வேல்யூ அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லெஸ் கரோடட், ஈஸிலி ரெடியூஸ், அவ்வளோதான். கீழே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும்னா ஈஸிலி கரோடட், என்னது less oxidizing agent, less oxidizing agent, they not easily reduce ஆகாது, நான் சொல்லுறது reduce ஆகாது, இதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நிறைய ஜிங்க் எல்லாம் இருக்குல்ல, ஜிங்க் 2+, ஜிங்க் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகாது, சரியா? இந்த ஜிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் தான் ஆகும். ஓகே, அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து லெஸ் கரோடட், கீழே இருக்கிறது E0 வேல்யூ லார்ஜாக இருந்தால் லெஸ் கரோடட், E0 வேல்யூ ஸ்மாலாக இருந்தால் மோர் கரோடட். மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், active 298 Kelvin for metal ion electrode are arranged in the decreasing order. Decreasing order of the standard reduction potential. Okay, இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கணுமா? அதாவது திரும்பி சொல்கிறேன், த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் at 298 Kelvin for various metal ion, okay, metal ion electrodes are arranged in the decreasing order of the standard reduction potentials. Reduction potential value வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம் டிக்ரீசிங் ஆர்டர். நான் ஓகே, ஆர்டர் நாட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஒன்லி கரோஷன் மட்டும் நல்லா பார்க்கணும். தேங்க்யூ.